மே 31 இன்று அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்தல் பெருவிழா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 39 முதல் 56 வரை. மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. சந்திப்பு. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு வகையான மாற்றத்தை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கின்றது. இரு நாட்டு அதிபர்களின் சந்திப்பு அந்த நாட்டினை வளர்ச்சி பாதைக்கு செல்ல உதவியாக அமைகின்றது. பள்ளியில் படித்த சக மாணவர்களோடு பல ஆண்டுகள் கழித்து சந்திக்கின்ற சந்திப்பு அவர்களிடையே உள்ள உறவை வலுப்படுத்த உதவுகின்றது. அன்புக்குரிய காதலன் காதலியின் சந்திப்பு அவர்களிடையே இருக்கும் அன்பை வளர்த்து கொள்ள உதவுகின்றது. மேகத்தின் சந்திப்பு மழையினை பொழிகின்றது. இவ்வாறு எல்லா சந்திப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு வளர்ச்சியை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய நாளில் இரு நபர்களின் சந்திப்பை கொண்டாடவே இந்த திரு அவை நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த சந்திப்பின் வழியாக மகிழ்ச்சி உருவாகுகின்றது. இந்த சந்திப்பு கடவுள் மக்களுக்கு தொடர்ந்து செய்து வரும் வல்ல செயல்களை விமர்சிக்கும் ஒரு சிறந்த சூழலாக மாறிவிடுகின்றது. மரியா மனநிறைவுடன் கடவுளை பற்றியும் சிறப்பாக அவர் ஏழை எளியோருக்கு தொடர்ந்து ஆற்றி வரும் விடுதலை செயல்கள் பற்றியும் எழுப்பிய பாடல் இன்று வரை திருச்சபையில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றது. மரியாவின் பாடலில் முதல் பகுதியில் தன் தாழ்நிலையை கண்ணோக்கி கடவுள் ஆற்றிய அரும்பெரும் செயல்களை போற்றுகின்றார். அந்த அரும்பெரும் செயல் மலடியாக இருந்து கருவுற்ற எலிசபெத் அம்மாளுக்கும் பொருந்தும். கருவுற
முடியாத நிலையிலிருந்து பிறகு கருவுற்று சாமுவேலை பெற்றெடுத்து பழைய ஏற்பாட்டு அன்னா என்ற பெண்மணி பாடிய புகழ்ச்சிப் பாடலின் எதிரொலியாக மரியாவின் இந்த பாடல் அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் அன்னையாக விளங்க அழைப்பு பெற்ற மரியா தன் வயிற்றில் அவதரித்துப் பிறந்து பிறகு அகில உலக மக்களுக்கு மீட்பராக அவர் விளங்கப் போவதை முன்கூட்டியே அறிவிக்கின்றது இந்த சந்திப்பு. ஆம், இந்த சந்திப்பை இன்று நாமும் கொண்டாடி மகிழ்வோம். இந்நேரத்தில் என்னுடைய சந்திப்பு இந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்ற கேள்வியோடு இந்த விழாவை நாம் கொண்டாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, நாங்களும் உம்மை தாழ்ச்சியோடு என்றும் அணுகி வர மரியாளை போன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் உள்ளத்தில் தாழ்ச்சி என்னும் அருளை பொழிந்தருள இன்று உம்மை வேண்டுகிறோம். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி.